கைஸ் வாய்ஸ் கிளியரா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ கேக்குது சார். ஓகே கைஸ் எக்ஸாக்ட்லி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க சிஸ்டம் வந்து ஆக்சுவலா ரீபூட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நான் திரும்ப சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்றேன். மொபைல் கனெக்ட் பண்ணிருக்கேன். கிவ் மீ 1 minute. ஓகே ஹலோ கைஸ் இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கு. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கேக்குது கிளியர். கேக்குதா? கிளியர். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளோட பெண்டிங் டாபிக் வந்து பவர் பிஐ செக்யூரிட்டி சைடில் கொஞ்சம் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எதுவும் கொரிஸ் இருக்கா? எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா? ஹலோ anyone have any doubt? இதை ப்ரொசீட் பண்ணலாமா நெக்ஸ்ட் செஷன்? ஹலோ ப்ரொசீட் பண்ணுங்க முகமது. கைஸ் கன்ஃபார்ம் பண்ண ப்ரொசீட் பண்ணலாம் சார். கிடைக்கும். ஓகே ஃபைன் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் குயிக்கா. கிவ் மீ a minute. ஓகே ஸ்க்ரீன் தெரிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? யா விசிபிள் சார். ஓகே ஃபைன். ஓகே நான் பவர் பி ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் ஆகட்டும் குயிக்கா. ஸோ இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா சிஸ்டம்ல? எனக்கு ஒரு சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, நான் ட்ரை பண்ணேன், ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மரியாலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேற யாரும் ட்ரை பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா அந்த பர்டிகுலர் டாபிக்ல? செக்யூரிட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஹலோ சார் ஒன்றும் ட்ரை பண்ணல சார். ஓகே ஃபைன்.
ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ லெவல் செக்யூரிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ செக்யூரிட்டி எப்படி பவர் பிஐ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பவர் பிஐல வந்து 3 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வைடரா இருக்கும், மீன்ஸ் டொமைனை பொறுத்து இருக்கும். வைடரா மீன்ஸ் ஒரு கம்பெனில இருக்கிற டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி மேனேஜ் ஆகும். ஸோ ஒரு டொமைன்ல இருக்கிறவங்க இன்னொரு டொமைன்ல இருக்கிற டேட்டா பார்க்க முடியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி எப்படி பார்த்தோம்? பவர் பிஐ .comல போய் பார்த்தோம். பவர் பிஐ சர்வீஸ்ல பவர் பிஐ .com போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு வச்சிருந்தோம். ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபோல்டருக்கு ஒரு யூசர்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரு ஃபோல்டருக்கு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பெல்லாம் வந்து அந்த ஃபோல்டருக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களால அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் ரியல் டைம்ல அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அந்த 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, எனக்கு விசிபிளா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனில இன்னொரு யூசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் அவருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ்ல போயிட்டு அவருக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அவர் எப்போ பவர் பிஐ .com ஓப்பன் பண்றாரோ அவருக்கு இப்படி ஒரு ஃபோல்டர் தெரியும். லைக் ஒர்க் ஸ்பேஸ் அவர் கிளிக் பண்ண உடனே அவருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த ஃபோல்டர் வந்து அவருக்கு விசிபிளா இருக்கும். மற்ற ஃபோல்டர்ஸ் வந்து விசிபிளா இருக்காது. ஸோ மீன்ஸ் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து விசிபிளா இருக்கும், மற்றவங்களுக்கு அந்த ஃபோல்டர் விசிபிளாவே இருக்காது. ஓகே, இதான் வந்து இந்த செகண்ட் லெவல் செக்யூரிட்டி நான் சொன்னது. ஸோ தேர்ட் லெவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரோ லெவல் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம். லைக் எனக்கு ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாக்கு நான் வந்து ஒரு செக்யூரிட்டி கிரியேட் பண்றேன், கிரியேட் பண்ணா ஒர்க்கான்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதை எப்படி பண்றோங்கிறது இப்போ நான் டேரக்டா ஒரு ட்ரை பண்றேன். அகைன் நான் இதுல காட்டுறேன், காட்டிட்டு எப்படின்னு நம்ம வந்து அங்கே பவர் பிஐல பார்க்கலாம். ஓகே, பவர் பிஐ சர்வீஸ்ல எப்படி அசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் மாடலிங்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ரோல்ஸை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ மேனேஜ் ரோல்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். எந்த பர்டிகுலர் நேம்க்கு வந்து ஆக்சஸ் கிரியேட் பண்ண போறீங்க, எந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்க மீன்ஸ் அந்த செக்யூரிட்டி கிரியேட் பண்ண போறீங்க. நான் எதில் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட்மின்னு ஒரு ரோல் வச்சிருக்கேன், பட்ஜெட்னு ஒரு ரோல் வச்சிருக்கேன், இமெயில்னு ஒரு மீன்ஸ் இமெயில் யூஸ் பண்ணல, ஃபினான்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன், ஹச்ஆர்னு ஒன்று வச்சிருக்கேன், ஐடின்னு ஒன்று வச்சிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ண, கிரியேட்டுங்கிறத செலக்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ஸோ கிரியேட்டுங்கிறத செலக்ட் பண்ணால் எனக்கு நேம் இங்கே கேட்கும். அப்புறம் எந்த ஃபீல்டில் அப்ளை பண்ண போறேன்னு கேட்கும். டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபில்டர் போயிட்டு டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் அந்த இது கொடுத்துருவேன். ஸோ இங்கே நான் வந்து மல்டிபிளும் கொடுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன், அட்மின் அண்ட் இதான் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது எரர் வந்துச்சு, பட்ஜெட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு ஹச்ஆர் ஆர் அட்மின் நேம் வந்து சாரி நேம் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பட்ஜெட்னு கொடுக்குறேன். ஸோ பட்ஜெட்ல என்ன கொடுத்துருக்கோம், பட்ஜெட் தானே கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அட்மின் அண்ட் பட்ஜெட்ல நான் அத ரோல் வந்து எனக்கு ஹச்ஆரா இருந்தாலும் வேணும். சாரி, இது வந்து ஹச்ஆர் அண்ட் அட்மின் பட்ஜெட்ல. ஸோ இது ரீநேம் பண்ணிக்கிறேன். பைப் சிம்பிள்னா அண்டா? சாரி ஜி, இல்ல பைப் சிம்பிள்னா அண்டு. நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டுமே வேணும்ல. ஸோ ரெண்டுமே வேணும்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன இங்க சொல்லியிருக்கேன், அட்மின் அண்ட் பட்ஜெட்னா என்னன்னா, எனக்கு அட்மினோட சாரி ஹச்ஆரோட டிபார்ட்மெண்ட்டும் நான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா பட்ஜெட்டோட டிபார்ட்மெண்ட்டும் நான் பார்க்கணும். அப்படிங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஹச்ஆரா இருக்கு. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி வந்து ஹச்ஆரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஹச்ஆர் டேட்டா தெரியும், இல்ல பட்ஜெட்டா இருக்காருன்னா அவருக்கு பட்ஜெட் டேட்டா தெரியும். இப்போ நம்ம அண்ட் இங்க கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த எம்ப்ளாயி வந்து ஹச்ஆராவும் இருக்கணும், அட்மினாவும் இருக்கணும். அப்பதான் அந்த டேட்டா வந்து ஃபில்டர் ஆகும். புரிஞ்சுதா? புரியுது. ஓகே ஓகே. இப்போ ஒரு யூசர் வந்து ஹெச்ஆர் பட்ஜெட் ரோலுக்கு இல்ல நீங்க அசைன் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஆமா, அவர் வந்து ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஹெச்ஆர் கூட இருக்கலாம், இல்ல பட்ஜெட் கூட இருக்கலாம். அதாவது he can இப்போ அந்த ரிப்போர்ட்ல ஹெச்ஆர் அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே வருதுன்னா அப்ப அந்த யூசர் வந்து ரெண்டுமே பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். ரெண்டுமே பார்க்கிறதுக்கு அண்ட். இப்போ பைப் சிம்பிள்னா ஆறு. ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணும், ஹச்ஆரான்னு பார்க்கும். ஹச்ஆரா இருந்துச்சுன்னா ஹச்ஆரோட டேட்டா டிஸ்ப்ளே பண்ணிரும். ஹச்ஆரா இல்ல அப்படின்னா பட்ஜெட்ல போகும். இது கேஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் பாகும். ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேன்னா வெளியில வந்துரும், லூப்ல இருந்து வெளியில வந்துரும். இல்லனா செகண்ட் கேஸ்க்குள்ள போகும். ஓகே ஓகே, இது ஜஸ்ட் நம்மளோட லாஜிக் தான். லைக் எப்படி நம்ம லாஜிக் அப்ளை பண்றோமோ அதை பொறுத்து தான். ஓகே ஓகே, நம்ம எப்படி வேணா எழுதிக்கலாம். லைக் நான் நேம் கூட கொடுத்துக்கலாம். நேம் வந்து டைரக்டா நான் ஒரு ரேண்டமா ஒரு நேம் கொடுக்குறேன்னா அதுவுமே ஒர்க் ஆகும். இது வந்து சீக்வல்ல நம்ம ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டு
நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு மல்டிபிள் ரோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம சாம்பிளுக்கு வந்து இப்ப நான் மேனேஜர் ரோல் இல்ல வியூ ரோல் கொடுக்குறேன். வியூ ரோல் கொடுத்துட்டு இங்க நான் அட்மின் ஃபர்ஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறேன். எனக்கு அட்மின் மட்டும் ஃபில்டர் ஆகுது. அந்த அந்த பர்టిక్యులர் யூசருக்கு அட்மின் டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியுது. இப்போ அகைன் வியூ போயிட்டு பட்ஜெட் கொடுக்குறேன். பட்ஜெட்டை பார்க்க முடியுது. சரி, இப்போ அகைன் வியூ போறேன். ஹச்ஆர் அண்ட் பட்ஜெட் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பட்ஜெட் ஹச்ஆர் ரெண்டுமே காட்டுதா? ஸோ இது எப்படி பட் ஒர்க் ஆகும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அவருக்கு எந்த டேட்டா வந்து அவர் எந்த டேட்டால அந்த பர்టిక్యులர் யூசர் இருக்காரோ அந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகும். பட் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஹச்ஆர் எய்தர் ஹச்ஆர் இல்லைன்னா பட்ஜெட் ரெண்டுமே வந்து விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அந்த யூசர் எப்படி எந்த டேட்டாவோட அவர் லிங்க் ஆயிருக்கு எப்படி நமக்கு டேட்டா ஃபில்டர் ஆகும்ல? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹெச்ஆர் அண்ட் பட்ஜெட்டுக்கு இந்த பர்టిక్యులர் ரோலுக்கு ஃபில்டர் ஆகுதுன்னா, அப்ப அந்த எந்த யூசர்ல அதுல லாகின் பண்றாங்களோ அப்ப ரெண்டுமே தான் விசிபிள் ஆகும். அவங்க வந்து ரெண்டுலயுமே டேக் ஆயிருந்தாங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு இருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க எப்படி டிபார்ட்மெண்ட் ஐடி 101 ஃபில்டர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 101ல எனக்கு 3 பேர் இருக்காங்க. ஆமா. சோ இந்த 3 பேர் வந்து என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு எய்தர் ஹச்ஆராவும் உங்களால பார்க்க முடியும், இல்ல பட்ஜெட்டாவும் உங்களால பார்க்க முடியும். சோ அதனால தான் நம்ம கண்டிஷன் வந்து அண்டுன்னு கொடுத்துருக்கோம். சோ உங்களோட கொஸ்டின் எனக்கு புரியுது. லைக் வியூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், அவங்க ஹச்ஆராவும் இருக்கலாம், பட்ஜெட்டாவும் இருக்கலாம். சோ பட் நான் கண்டிஷன் என்ன கொடுத்தேன்னா ஆர் கொடுத்தேன். ஆமா. இப்போ நான் அண்ட் இங்க கொடுத்திருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹச்ஆர் அந்த பர்టిక్యులர் யூசர் வந்து ஹச்ஆரா இருக்கணும் பிளஸ் பட்ஜெட்டா இருக்கணும். ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விசிபிளே ஆகும். மேபி நான் நோட் பேட்ல டைப் பண்றேன். ஓகேயா? உங்களோட கன்சர்ன் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சிஸ்டம்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செய்யதுன்னு ஒரு யூசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஹச்ஆர் டேட்டாவை பார்க்கணும் பிளஸ் சரி ஹச்ஆர் டேட்டா பார்க்கணும் பட்ஜெட் டேட்டாவை பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து 2 ஆக்சஸுமே கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆக்சஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஹச்ஆர் 6 பட்ஜெட்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? இதானே கொடுத்துருந்தோம் நம்ம இப்போ ஆக்சஸ்ல. சோ இதை என்ன பண்ணுனா, சிஸ்டம் வந்து என்ன பண்ணுனா, உங்களுக்கு இப்போ நான் உங்களோட ஆக்சஸ் வந்து ஹச்ஆர் அண்ட் பட்ஜெட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க ஹச்ஆர்ல இருந்தாலும் உங்களோட ஹச்ஆரோட டேட்டாவும் உங்களால பார்க்க முடியும், பட்ஜெட்ல இருந்தீங்கன்னா பட்ஜெட்டோட டேட்டாவும் பார்க்க முடியும். இதே இது நான் இங்க அண்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட நேம் ஹச்ஆருக்கு கீழேயும் வரணும், பட்ஜெட்டுக்கு கீழேயும் வரணும். வந்திருந்தா மட்டும்தான் அந்த கண்டிஷன் ஒர்க்கே ஆகும். சோ அண்டு ஆருக்கு 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஆர் வந்து எய்தர் ஒன் கேஸ் ஒர்க் ஆகும், அண்டு ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆமா. ஓகே, சோ இது வந்து நம்மளோட அந்த இதை பொறுத்தா, கண்டிஷனை பொறுத்தா, நம்ம என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். ஓகே. சோ இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில இப்போ அட்மின் ரோல்ஸ் கொடுப்போம்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்மின் வந்து எல்லாமே பார்க்கணும். கரெக்டா? சோ நீங்க வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் யூசர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்టిక్యులர் மேனேஜர் வந்து 2 டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்றாரு. அவர் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே மேனேஜ் பண்றாரு, பட்ஜெட் டிபார்ட்மெண்ட்டே மேனேஜ் பண்றாரு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சோ 2 இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம பாக்குறது வந்து மேக்ஸிமம் வந்து ரோல் அசைன் பண்றதா பார்த்துட்டு இருக்கோம். பட் இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம எப்படிலாம் ரோல் கொடுக்குறோமோ அப்படிலாம் அந்த ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை ஆகும். பட் இப்போ இது எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதுன்னா நம்ம இங்க ரோல் கிரியேட் பண்ணிட்டோம். லைக் வியூவர்ஸ் நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ வியூல பாத்தீங்கன்னா எனக்கு இத்தனை ரோல் இருக்கு. ஆல்ரெடி நான் அந்த ஹச்ஆர் அண்ட் பட்ஜெட் தவிர மற்ற எல்லா ரோலும் எனக்கு பவர் பில நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் ஸ்டில் என்னால எல்லாமே பார்க்க முடியுது. கரெக்டா? இப்போ ட்ரைனிங்ஸ்ல போயிட்டு இந்த ரோலை நான் இப்போ கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி என்னோட ரிப்போர்ட்ல அந்த ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்போ ட்ரைனிங் போனேன் அப்படின்னா என்னால எல்லாமே பார்க்க முடியும். நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிருவீங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால எல்லாமே பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணது நீங்க, இந்த ரிப்போர்ட்டோட ஓனர் நீங்க. ஸோ மீன்ஸ் உங்களுக்கு வந்து அட்மின்ங்கிற ஆக்சஸ் வந்து பேக் எண்ட்ல இருந்தே எனபிள் ஆயிடும். அதனால டெவலப்பர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. லைக் என்னோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு யூசர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், அவர் ஐடி மட்டும் தான் பார்க்கணும். பிங்கிற யூசர் வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட், அவர் ஹச்ஆரோட டேட்டா மட்டும் தான் பார்க்கணும். ஏ பார்த்தா அந்த டேட்டா எப்படி இருக்கும், பி பார்த்தா அந்த டேட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அகைன் நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு எப்படி அசைன் பண்ணணும், அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு நமக்கு. எப்படி பண்றது? நீங்க டைரக்டா ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு டேட்டா செட்ஸ் போயிட்டு ட்ரைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்க டாட்ஸ், அந்த 3 டாட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பவர் பிஐ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல நீங்க பண்ணணும். ஒன்னு ரோல்ஸை வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணணும்.
செக்யூரிட்டி ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன் வந்து பவர் பி சர்வீசஸ்ல பண்ணணும். அது எப்படி பண்றது? செக்யூரிட்டியை கிளிக் பண்ண உடனே நீங்க கிரியேட் பண்ண எல்லா ரோல்ஸும் வந்து இங்க வர ஆரம்பிச்சிடும். அட்மின், பட்ஜெட், இமெயில், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடி. ஸோ என்னென்ன ரோல்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் எல்லா ரோலும் இங்க கிரியேட் ஆயிடும் எனக்கு. ஸோ ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்னா மெயில் ஐடி ஒரு 10 மெயில் ஐடி சேர்த்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த குரூப் கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல அதை அசைன் பண்ணி விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அட்மினுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், admin@company.com. எனக்கு ஏதோ ஒரு டிஎல் இருக்கும். ஸோ கரண்ட்லி இப்போ எனக்கு இல்லாத அப்படின்னால எனக்கு எரர் காட்டுது. இப்போ என் கம்பெனில இப்படி ஒரு டிஎல் இருக்குன்னா அதை நான் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒன்றுக்கு ஆட் பண்ணுவேன். அட்மின், பட்ஜெட், இமெயில் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் செய்யதுங்கிற ஒரு யூசர் வந்து அட்மின்குள்ள இருக்காரு. நான் செய்யதோட பேரை இங்கே அட்மின்ல மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை செய்யது ஓப்பன் பண்றாரோ அவருக்கு அட்மின்ங்கிற டேட்டா மட்டும் தான் தெரியும். இன்கேஸ் நான் ஹச்ஆர் ஆர் பட்ஜெட் போட்டிருந்தேன் அப்படின்னா அவருக்கு 2 டேட்டாவும் தெரியும். நான் எங்க அந்த யூசரை ஆட் பண்றோம்னா அங்கேதான் தெரியும். இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? அட்மின் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இங்க 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்டர்ஸ் ரோல் அப்படின்னு கொடுத்தீங்க. லைக் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு டெஸ்டர்ஸ் ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே ரிப்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு இந்த ரோல் வச்சு யார் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கும். ஸோ அவங்களும் ஒரே லிங்கை தான் யூஸ் பண்ண போறாங்க, ஒரே ஒர்க் ஸ்பேஸ் தான் போக போறாங்க. ஒர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு அதே ரிப்போர்ட்டை தான் கிளிக் பண்ண போறாங்க. பட் அவங்க அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு இப்படிதான் அந்த டேட்டா இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா அந்த டேட்டா வந்து ஃபில்டர் ஆயிரும். அட்மின் டேட்டா மட்டும் தான் ஃபில்டர் ஆயிருக்கும். நம்ம மல்டிபிள் அந்த ரோல்ஸ் வந்து இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தர் பட்ஜெட் கீழே நான் ஆட் பண்ணிருக்கேன், இல்ல பட்ஜெட் கீழே ஒரு 10 பேர் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்களால எப்படி அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும் அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டா மட்டும் தான் தெரியும். ஸோ இது ரோலை வச்சு மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுமானா இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரோலுக்கு ஒரு யூசர் ஆட் பண்ணிருப்போம்ல. இப்போ ரேண்டமா நீங்க ஏதாவது இமெயில் ஐடி வச்சு கூட செக் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசர் நீங்க அட்மின் கீழே ஆட் பண்ணிருக்கீங்க, பட்ஜெட் கீழே ஆட் பண்ணிருக்கீங்க, ஃபைனான்ஸ் கீழே ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவரால் 3 டேட்டா பார்க்க முடியும். ஸோ அப்போ இங்க அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடியோட மெயில டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு எம்ப்ளாயி ஐடி டைப் பண்றீங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணும்போது இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அவருக்கு எப்படி இந்த ஸ்கிரீன் விசிபிள் ஆகும் அவரால் பார்க்க நம்மளால பார்க்க முடியும். ஸோ எதனால நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம தான் டெவலப்பர்ஸ், நம்ம தான் வந்து ஃபைனலா இந்த ரிப்போர்ட்டை வந்து டிப்ளாய் பண்ணி ஷேர் பண்ண போறோம் யூசர்ஸ்க்கு. ஸோ செக்யூரிட்டியில என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் வந்து ப்ராப்பரா டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணிட்டு பவர் பிஐ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டு டேட்டா செட்டுக்கு போயிட்டு செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ல ஒரு ரோலுக்கு கீழே அந்த யூசரை டேக் பண்ணணும். இந்த இடத்துல அந்த யூசர்ஸை வந்து டேக் பண்ணணும். பொதுவாக நீங்க குரூப் வச்சிருப்பீங்க, அந்த குரூப் வந்து ஆட் பண்ணி விட்டுருணும். ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோல்ஸ் வந்து அசைன் ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் சிஸ்டம், நீங்க எப்பெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகமதுங்கிற ஒரு பேர்ல நான் அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். முகமதுங்கிற பேர் வந்து எந்த பர்டிகுலர் ரோலுக்கு கீழே அசைன் ஆயிருக்குன்னு சிஸ்டம் பார்க்கும். லைக் இன்கேஸ் நான் ஃபினான்ஸ் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னால அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பார்க்கக்கூடிய டேட்டா இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன் மட்டும்தான். சேம் ரிப்போர்ட், சேம் லிங்க், எவ்ரிதிங் சேம், பட் டேட்டா வந்து ஃபில்டர் ஆயிடும். இதனால இத ரோல் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. ஹலோ ஹலோ சார், அந்த குரூப்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல சார், அது என்னது சார்? ஓகே, ஸோ குரூப்ஸ்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, செக்யூரிட்டியில போயிட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் ஒரு இமெயில் ஐடியை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர்ல ஒரு 25 பேர் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க எய்தர் 25 பேரோட இமெயில இங்க டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலா மெயில் வந்து பல்காலாம் ஒரு சில இமெயில் அனுப்புவாங்க தெரியுமா கம்பெனிஸ்ல. லைக் ஹச்ஆர்ட் வந்து மொத்தமா ஒரு மெயில் வரும். அது எப்படி வருது, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 10 மெயிலுக்கு வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, மெயில் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த அட்மின்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து இப்போ உங்களோட அவுட்லுக்லாம் மேனேஜ் பண்றாங்களா ஒரு டீம், அந்த டீம்கிட்ட வந்து எனக்கு என்னோட அட்மின் டீம் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் மெயில் ஐடி கொடு, காமன் மெயில் ஐடி கொடு அப்படின்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மெயில் ஐடி டைரக்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர்கனைசேஷனோட மெயில் ஐடினா லைக் என் காலேஜ் @crescent education அதை மட்டும் போட்டா இந்த அந்த மெயில் ஐடி வச்சிருக்கவங்க எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் @க்கு அப்புறம் இருக்கிறது அப்ளை பண்ண முடியாது. லைக் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நேம் கொடுக்கணும்ல. வெறும் அட்டு போட்டு நேம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாதுல்ல. ஓகே ஓகே, ப்ராப்பரான மெயில் ஐடி கொடுக்கணும். பட் நான் சொன்ன குரூப்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த குரூப் வந்து ப்ராப்பரான நேம்ல இருக்கும். லைக் இப்போ உங்க கம்பெனி உங்க ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா காலேஜுக்குள்ளேயே டிபார்ட்மெண்ட் வைஸ் மெயில் ஐடி வச்சிருப்பாங்க. hr@crescenteducation.com அந்த மாதிரி வந்து தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த குரூப்புக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அதை பார்க்க முடியும்.
ஓகே சார். இது வந்து சிம்பிளிஃபை பண்றதுதான். லைக் இல்லைன்னா நீங்க ஒரு தடவை அந்த 50 பேரை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நீங்க வந்து அட்மின்ல ஒர்க் பண்றீங்க, உங்களோட பேரை இங்க நான் ஆட் பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க ஹச்ஆருக்கு மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் போயிட்டு உங்க பேரை இங்க ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஹச்ஆர்ல மாத்தணும். அதுக்கு பதிலா நம்ம அந்த குரூப்ல சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மாத்தி விட்டுருவாங்க. உங்க பேர் எப்போ ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் பேர்ல இருந்து ரிமூவ் ஆகுதோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஆக்சஸ் கட் ஆகும். லைக் அங்க குரூப்ல அப்டேட் ஆகுறது இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். ஏன்னா நம்ம குரூப்புக்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே, சோ இதுதான் வந்து ஓவராலா அந்த ரோ லெவல் செக்யூரிட்டியோட கான்செப்ட்ஸ். சோ இதுல மரியா நேத்து நீங்க ஒரு இஷ்யூ சொன்னீங்கல்ல, சோ இப்போ இந்த இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதான்னு. ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அகைன் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேயா? நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணுவோம் இன்னொரு தடவை. ஓகே எனக்கு தெரிஞ்சு எதனால இஷ்யூ வந்திருக்கும் அப்படின்னா, எதனால வந்திருக்கும்னு நான் சொல்றேன். எதனால வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க ரிலேஷன்ஷிப் கரெக்டா கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க டேட்டால. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு டிபார்ட்மெண்டோட டேட்டா கரெக்டா? டிபார்ட்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும் எனக்கு லிங்க் இருக்கணும். அப்பதான் அந்த டேட்டா ஃபில்டர் ஆகும். இது வந்து எனக்கு எம்ப்ளாயி நேம், இது வந்து டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ நீங்க கிரியேட் பண்ண ரோல் வந்து டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் பண்ணிருப்பீங்க. சரி, எனக்கு எம்ப்ளாயி நேம் இது, டிபார்ட்மெண்ட்ல வந்து இங்க கிரியேட் பண்ணிருப்போம். நம்ம இந்த ரோலை வந்து இந்த பர்டிகுலர் நேம்க்கு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இங்கேயும் ஒரு லிங்க் இருக்கா? எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு டேட்டா ஃபில்டர் ஆகுமா? அதனாலதான் எனக்கு இங்க டேட்டா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. சோ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு டேபிள்ல வந்து ரோல் அப்ளை பண்ணிருப்பீங்க, இன்னொரு டேபிளுக்கு லிங்க் இருந்திருக்காது, அதனால டேட்டா உங்களுக்கு ஃபில்டர் ஆயிருந்திருக்காது. ஓகே சார். செக் பண்ணி பாருங்க. அகைன் ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா we have further 4 செஷன்ஸ்ல நம்ம ஒரு செஷனுக்குள்ள எப்படியாவது அதை பார்த்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்க இதுல இப்போ சொல்லி தந்தீங்க ஒரு லிங்க்குள்ள போய் பாக்குறது, அந்த இது போகணும்னா அக்கவுண்ட் இருக்குங்களா? ஆமா, அது ஆக்சுவலா லைசென்ஸ் வேணும், மைக்ரோசாஃப்ட் லைசென்ஸ் வேணும் அந்த போர்ட்டலுக்குள்ள போகணும் அப்படின்னா. சோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது ஆக்சுவலா தேவையே இல்லை. ஏன்னா நீங்க இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பெனிலே வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த இமெயில் ஐடி வச்சு தான் லாகினே பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. சோ அதனால இதுக்காக வந்து நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல, லைசென்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா கான்செப்ட் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. இப்போ நீங்க இன்டர்வியூவே போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்கா என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணணும், இல்ல எப்படி வந்து டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின் வரும். சோ உங்களுக்கு ஒரு தடவை கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுல, சோ அதே போதும் உங்களுக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல பெருசா எதுவும் கிடையாது. இதுக்காக பே பண்ணி லைசென்ஸ் வாங்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜி ஓவரால் ஒர்க் ஸ்பேஸ்க்கு சைஸ் இருக்குமா? எப்படி கான்செப்ட்? இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு டிஃபரண்ட் சைஸ் இருக்குமா இல்ல ஸ்ப்ளிட் ஆகுமா? 10 GB. சோ டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் சொல்றது என்னன்னா, நீங்க ப்ரோ லைசென்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல 10 GBக்கு மேல டேட்டா கொண்டு வராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோ லைசென்ஸ் இருந்தா மட்டும். பிரீமியம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் கிடையாது. ஒர்க் ஸ்பேஸ்ல பெர்மிஷன் என்ன எப்படி சொன்னீங்க? இது வந்து டேட்டா லெவல் பெர்மிஷன். ஒர்க் ஸ்பேஸ் ஜஸ்ட் ஃபோல்டர் தான். நீங்க ஒரு 10 ஃபோல்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்கு எத்தனை பேருக்கு ஆக்சஸ் கொடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். அது காட்டுறீங்களா? அது காமிச்சிட்டீங்களா இல்ல காட்ட போறீங்களா? நான் ஆக்சுவலா சொன்னேன், நீங்க பார்க்கல அது. ஓகே, இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ நான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் போறேன்ல, ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து எனக்கு இப்போ மூணு ஃபோல்டர் தெரியுதா? எதனால எனக்கு இந்த 3 ஃபோல்டர் தெரியுதுன்னா, அந்த 3மே நான் கிரியேட் பண்ணேன். ட்ரைனிங்கிறது நான் கிரியேட் பண்ணேன், ட்ரைனிங் ஜூலை நான் கிரியேட் பண்ணேன், ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று நான் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ் வந்து போறேன். ஆக்சஸ்ல நான் புதுசா ஒரு மெம்பரை ஆட் பண்றேன். இப்போ நீங்க நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம்னு வைங்களேன், நான் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா இங்க உங்க மெயில் ஐடி நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க பவர் பை லாகின் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து விசிபிளா இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்திருக்கேன் அந்த ஃபோல்டரை பாக்குறதுக்கு. ஓகே. சோ உங்களுக்கு யாரெல்லாம் ஆக்சஸ் கொடுத்திருக்காங்களோ, இல்லனா இன்னொரு மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த ஃபோல்டருக்குலாம் ஆக்சஸ் இருக்குதோ அந்தந்த ஃபோல்டர்ஸ் உங்களால பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்க சொன்னதுதான ரோ லெவல் செக்யூரிட்டி. இதுதான ரோ லெவல் செக்யூரிட்டி. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து ஒர்க் ஸ்பேஸ் செக்யூரிட்டி. சோ எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம 3 பேர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. நான் ஒர்க் பண்றேன், சையத் ஒர்க் பண்றாரு, நீங்க ஒர்க் பண்றீங்க. சோ 3 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன். டெவலப் பண்ணிட்டு ட்ரைனிங் ஜூலைன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை இந்த பர்டிகுலர் இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க உங்களோட பவர் பை லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் தெரியவே தெரியாது. சோ உங்களால அந்த ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. கரெக்டா?
நான் யாருக்குமே ஆக்சஸ் கொடுக்கல இது வரைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ்க்குள்ள போயிட்டு செய்யறதுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்களும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்க, செய்யறதும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. பட் இந்த ஃபோல்டருக்குள்ள powerbi.com போயிட்டு இந்த பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா செய்யறதுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் ஜூலிங்கிற ஃபோல்டர் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ செய்யதால மட்டும் தான் இந்த ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ மூணாவது ஒன்று பண்றோம். அது என்னன்னா என்னோட ரிப்போர்ட்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, செய்யதால இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். என்னோட ரிப்போர்ட்ல இதுதான் நான் கிரியேட் பண்ண ரிப்போர்ட். பட் நான் என்ன பண்றேன், இப்போ அந்த செக்யூரிட்டிக்குள்ள போறேன். லைக் நான் செய்யறதுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். கொடுத்துட்டு செக்யூரிட்டிக்குள்ள போறேன். போயிட்டு பட்ஜெட் கீழே மட்டும் செய்யறது பேர் ஆட் பண்றேன். அப்படின்னா அதே ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள செய்யதால போக முடியுது, ட்ரைனிங் ஃபோல்டருக்குள்ள போக முடியுது. போயிட்டு அவர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவருக்கு பட்ஜெட் டேட்டா மட்டும் தான் விசிபிளா இருக்கும். அதுதான் ரோ லெவல் செக்யூரிட்டி. இப்போ நீங்க எனக்கு ஆக்சஸ் கேட்குறீங்க, எனக்கும் ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன் அந்த ஃபோல்டர்ல. ஸோ இங்க போயிட்டு ட்ரைனிங் ஜூலைல போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்களை நான் அட்மின் கீழே ஆட் பண்றேன். அப்படின்னா உங்க 2 பேராலையுமே இந்த ட்ரைனிங் ஃபோல்டருக்குள்ள போக முடியும், அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். பட் செய்யத அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணாருன்னா அவரால் பட்ஜெட் டிபார்ட்மெண்ட் டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். பட் நீங்க அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களால அட்மின் டேட்டா வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து ரோ லெவல் செக்யூரிட்டி. கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கா? ஓகே சார். நான் வந்து வேற மாதிரி நினைச்சேன். இது ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணலாம். ரோ லெவல்ன்றது அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் பார்க்கணுமோ அவங்க மட்டும் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சேன். ரோ லெவல் வந்து இண்டிவிஜுவலான்னு நினைச்சேன் நான். ரோ ஆக்சுவலாக லெவல் வந்து டேட்டா லெவல் செக்யூரிட்டி. ஓகே உள்ள இருக்கிற டேட்டால என்ன ஃபில்டர் அப்ளை பண்ண போறோமோ அது. ஓகே சார், புரிஞ்சு. அந்த ரோ லெவல் செக்யூரிட்டி அந்த இதுல போகலாம். நீங்க டெஸ்க்டாப் ஓகே மாடலிங் ஓபன் பண்ணுங்க. ரோல் மேனேஜ் ரோல்ஸ் ஓபன். ஓகே, ஒரு ரோல்ல ஒரு பர்டிகுலர் டேபிள்ல இது நீங்க இந்த கண்டிஷன் போடுறீங்க. அதே மாதிரி அதே ரோல்ல வேற டேபிளையும் நீங்க எடுத்துக்கலாம். கரெக்டா? எடுத்துக்கலாம். எனக்கு டிபார்ட்மெண்ட் அட்மினா இருக்கணும், பிளஸ் கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரியா இருக்கணும்னா அதை நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு ஆண்ட்னு போட்டு கூட நான் பண்ணிக்கலாம். ஆண்டன் போட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆகும்னா அன்கண்டிஷன் போட்டு ஃபில்டர் அப்ளை ஆகும். எஸ்கியூஎல் ஃபில்டர் அப்ளை ஆகும்ல. சீக்வல் ஃபில்டர் உங்களுக்கு அப்ளை ஆகும்ல. லைக் ஒரு காலம் அண்ட் அனதர் காலம் கண்டிஷன் கொடுப்போம், அந்த மாதிரி தான். புரிஞ்சாச்சு? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். நவ் எங்க போறோம் அப்படின்னா மினி ப்ராஜெக்ட்குள்ள போறோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ கைஸ் டு டூ த ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே. பிஃபோர் தட் அந்த ரிப்போர்ட் லெவல் அந்த ஷெட்யூல் சொன்னீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் டு இமெயில், அது கொஞ்சம் போறீங்களா? ஓகே, ஷூர். லாஸ்ட் டைம் சொல்லலையோ அது? சொன்னீங்க ஒரு வாட்டி. ஓகே, ஷூர். ஸோ கண்டென்ட் போயிட்டு ரிப்போர்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த டாட்ஸ் இருக்குல்ல, அந்த டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு பேர் நீங்க ரேண்டமா ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு யாருக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறீங்க, எத்தனை யூசர் கொடுக்க போறீங்க, லைக் எந்தெந்த யூசருக்குலாம் வேணுமோ அந்த யூசர் பேர்லாம் ஆட் பண்ணிட்டு சப்ஜெக்ட் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெயில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெயில் சென்ட் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்ல நீங்க வேணுங்கிறத கொடுத்துட்டு எதுவும் ஆப்ஷனலா மெசேஜ் எதுவும் டைப் பண்ண போறீங்களா, ஹாய் ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு எந்த பேஜை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனா கொடுக்க போறீங்க. லைக் ஏதாவது ஒரு இனிஷியல் பேஜ் ஒன்று வேணும்ல, எந்த பேஜ் வந்து அந்த மெயிலுக்கு வந்து ஒரு பிக்சரா போகுதோ எந்த பேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி எப்பப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், டெய்லி வேணுமா, இல்ல நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்ச உடனே என்னைக்கெல்லாம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோமோ அன்னைக்கெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே வேணுமா, இல்ல ஒரு ஹவர் வேணுமா, டெய்லி வேணுமா, வீக்லி வேணுமா, மந்த்லி வேணுமா, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் டேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், டைமிங்கும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு அந்த மெயில்ல போகணும், லைக் வெறும் அந்த லிங்க் மட்டும், ரிப்போர்ட் லிங்க் மட்டும் அந்த மெயில்ல போகணுமா, இல்ல இந்த இமேஜ் இருக்குல்ல இந்த பேஜ், அந்த பேஜை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெயில்ல அனுப்பணுமா, எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷெட்யூல் பண்ண டைம்ல பவர் பி வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது லேட்டஸ்டா என்ன ரெக்கார்ட் இருக்கோ அந்த டேட்டாவோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும், எடுத்துட்டு அனுப்பிச்சிடும், மெயில் அனுப்பிச்சிடும். இது வந்து ஃபார்மட் வந்து என்ன எக்ஸல் கூட போகுமா, பவர் எக்ஸலால பாயிண்ட் போகாது, பிக்சரா மட்டும் தான் போகும். இல்ல ரெக்யர்மெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் மாதிரி போகுமா எக்ஸல்ல, பவர் பாயிண்ட்ல, இமெயில் எவ்ரி அதுக்கு ஆப்ஷன் மார்னிங். இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க அது. இல்ல அது ஏன் அதான் நான் சொன்னது ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்யூரிட்டி மேனேஜ் பண்றதுக்காக சொன்ன ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இப்ப நான் மெயில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சஸே இல்லாத ஒருத்தருக்கு அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ண முடியும் என்னால, அவங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல். ஸோ சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல்ல யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க டைரக்டா அந்த லிங்க் ஓபன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். அதுக்கு தான் சொல்றாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எஸ்எஸ்ஆர்எஸ் தான் ஒன்லி வே. எஸ்எஸ்ஆர்எஸ் மாடலிங் அது. எஸ்எஸ்ஆர்எஸ்னா பழைய வெர்ஷன், இதோட பழைய மெத்தட் ஒன்னு இருக்கும்ல அது. ஓகே ஓகே ரிப்போர்ட்டிங். ஆமா அது ரிப்போர்ட்டிங், மைக்ரோசாஃப்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இவங்க சைடுல என்ன மைக்ரோசாஃப்ட் சொல்றாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரிவியூ அனுப்பிச்சிருங்க. லைக் இந்த மெயில் எப்படி போகும் அப்படின்னா, இதுதான் உங்களோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெயில அட்டாச் பண்ணிடும். அட்டாச் பண்ணிட்டு இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணி என்ன சொல்லுவோம்னா, ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ஓபன் தி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அந்த லிங்கை அட்டாச் பண்ணிடும். யூசர் அந்த லிங்கை கிளிக் பண்ணானே இந்த பேஜ் கொண்டு வந்து அதுவே விட்டுரும். சரி, இப்போ இது வந்து அப்போ நீங்க சொல்றீங்க இது வந்து இது அவங்களோட இமெயில் பாடியில போகுமா இல்ல அட்டாச்மெண்ட் மாதிரி பிபிஐ என்ன இமெயில் பாடியில போகும்? ஆமா. இது ஆக்சுவலா அகைன் நான் வந்து இத பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, நான் செக் பண்றேன். ஏன்னா டில் லாஸ்ட் மந்த் வரைக்கும் அந்த ஆப்ஷன் இல்ல. பட் நிறைய பேர் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருந்தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆப்ஷன் இம்பார்ட்டன்ட் எனேபிள் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. பட் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா ப்ரோ லைசன்ஸ் இப்போ இதுல அவைலபிள் இல்ல, அதனால என்னால பார்க்க முடியல. லெட் மீ நான் இன்னும் உங்களுக்காக குயிக்கா ஒரு செக் பண்றேன். ரிப்போர்ட் பேஜ் எந்த பேஜ் வேணுமோ நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப முடியும். மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபுல் ரிப்போர்ட் அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் எனக்கு விசிபிளா இல்ல. மேபி நீங்க லைசென்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கா. இருக்கணும் ஜி. அது இல்லனா எப்படி? இல்ல டில் லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. நான் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி ஒரு ஆப்ஷன் போகணும்னா அதுக்கு பதிலா ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க யூசர்கிட்ட சொல்லி. இப்ப ஆப்ஷன் கிடையாது, மெயில்ல வந்து நாங்க லிங்க் அனுப்பிச்சிரோம்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அகைன் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து கம்ப்ளீட் பவர் பிஐ வந்து கம்ப்ளீட்டான டூல் கிடையாது. ஸோ மந்த்லி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ரெக்யர்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுது, அதே ஒரு 10 கம்பெனி அதே ரெக்யர்மெண்ட் கேட்குது அப்படின்னா ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே. ஸோ ரிக்வஸ்ட் வர அவங்க அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பேட்ச் பை பேட்சா. ஸோ இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு கொடுத்து பட் ஸ்டில் ஹைடா தான் இருக்கு. மேபி ஹைடுங்கிற மீன்ஸ் ப்ரிவியூல தான் இருக்கணும். லைசன்ஸ் யூசர் இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைசன்ஸ்ல அவைலபிள் இருந்துச்சுன்னா இது எனேபிள் ஆயிருச்சுன்னு இருக்கும். சரி, இதுக்கும் ஷேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? சப்ஸ்கிரைபிவ் டு ஷேருக்கும்? ஷேருங்கிறது ஜஸ்ட் ஆக்சஸ் மட்டும் தான். லைக் நான் ஒரு ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன், அவ்வளவுதான். உங்களால அந்த ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது லிங்க் அனுப்புறீங்க, லிங்க் அனுப்புறேன், ஒரு மெயில் ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி இப்படி இந்த ஒரு யூசர் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணிருக்காருன்னு ஒரு மெயில் போகும். அவங்களால அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் பண்றது. இந்த ஷேர் கூட ஒரு இதுவா ஷெட்யூலிங் எவ்ரிடே மார்னிங் அது போய்டுமா? ஷேர்ங்கிறது நீங்க ஒன் டைம் பண்றதா. ஒரு டைம் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் ஆக்சஸ் அவங்க போயிடும், அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளவுதான். ஓகே. அப்போ அந்த லிங்க் வச்சிட்டு அவங்க டெய்லி ஓபன் பண்ணும்போது நியூ டேட்டா வரும். கரெக்ட்டா? கரெக்ட். ஏன்னா பேக்ரவுண்ட்ல அந்த டேட்டா செட் ரிஃப்ரெஷ் ஆயிடும். ஆமா. ஓகே. அது வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூசருக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கிறது. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புறது, ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் கொடுக்குறது. அது வந்து அவங்க ஓபன் பண்ணிட்டாங்களா அந்த லிங்க் யூசர் சைடுல இருந்து நான் கேக்குறேன். ஆமா. அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து எக்ஸல் இல்ல இதுனா பவர் பாயிண்ட்ல டவுன்லோட் பண்ண முடியுமா? அது பண்ணலாம். இப்போ இது சிம்பிளா ஒண்ணும் இல்ல. இதை காப்பி பண்றேன்ல, இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறேன். இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன்ல, அதை நான் பண்றதுக்கு பதிலா ஷேர் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது போயிடும், அவ்வளவுதான். அதான் ஜி. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம். நீங்க இப்போ இந்த போர்ட்டல்ல நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஓகே. வெரி நைஸ். ஓகே, ஃபைன், ஐ காட் இட். சோ ஷேர் வந்து
சோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸல் அது நீங்க இந்த லிங்காவே கொடுத்துறீங்க, அவங்க ஆக்சஸ்க்கு ஓபன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வரும், அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸல். சரி, இதுல இருந்து நான் வேற அப்ளிகேஷன்ல பப்ளிஷ் பண்ண முடியுமா என்னோட இந்த ரிப்போர்ட்டை? அதான் சொல்றேன்ல, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஷேர் பாயிண்ட்ல பண்ண முடியும், இன்னொன்னு வந்து வெப்சைட்ல பண்ண முடியும். வெப்சைட்னா இப்போ என்னோட இன்டர்னல்ல நான் வந்து எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்களா எஸ்எஸ்ஆர்எஸ்ல பப்ளிஷ் பண்ண முடியுமா சார்? எஸ்எஸ்ஆர்எஸ்ல பவர் பிஐ கிளவுட பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா, அது வந்து டவுன் கிரேட் பண்ற மாதிரி. சோ அதுல நீங்க பண்ண முடியாது, ஏன்னா எஸ்எஸ்ஆர்எஸ்ங்கிறது தனியா ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு வேற ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் இங்க பண்ண முடியும். ஓகே, சோ இதுல வந்து நீங்க சொல்றீங்க வெப்சைட் என்பது எது சொல்றீங்க அப்போ நீங்க? வெப்சைட்ங்கிறது இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும்ல, லைக் எல்லா கம்பெனிக்கும் வந்து வெப்சைட் வெப் ஹோம் பேஜ்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனி, நான் ஒரு ரீட்டைல் கம்பெனி வச்சிருக்கேன், ஓகேயா? இப்போ நான் மேபி ஒரு டொமினோஸ் பீஸா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து என்னென்ன இருக்கும், ஜென்ரலா அந்த என்ன கம்பெனியை பத்தின இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல. அதுல ஒரு சின்ன ஒரு சைட்ல எனக்கு கம்பெனியோட சிஇஓ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, டெய்லி சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பவர் பிஐல இருக்க ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுன்னு கேட்கிறாரு. அப்படி பண்ண முடியும். என்னால அந்த பவர் பிஐ ரிப்போர்ட்டை வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால நம்மளால பின் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்காக அவங்க வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் டெவலப் பண்ணி பண்ண தேவையில்ல. பவர் பிஐல ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னா அந்த ரிப்போர்ட்டை டைரக்டா அவங்களால ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இவ்வளவுதான் மேட்டர். ஆமா, சோ ஓப்பனா சொல்லணும்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டூல். இதை வச்சு என்ன சொல்றது, நிறைய கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு இந்த டூல் பிடிச்சிருக்கு. மற்றபடி இது ஒரு டெக்னிக்கலா ஒரு காம்ப்ளெக்ஸான டூல்லாம் கிடையாது. சிம்பிள் டூல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்க இதை வச்சு நிறைய பண்ண முடியும். ஓகேயா? சோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். லைக் எந்த டேட்டா நம்ம கனெக்ட் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் தான் சொல்ல போறேன். சோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 16th டே கிளாஸ்ல, ஒரே ஒரு செகண்ட் நான் செக் பண்ணேன், 16 15 அன்னைக்கு 16th கிளாஸ் இன்னைக்கு. ஸோ 17 18 2 டேஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் 19 3 நாள் எடுத்துக்கோங்க. 3 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து நீங்க டெவலப் பண்ண போறோம். ஸோ நான் சாம்பிள் டேஷ்போர்ட் என்னன்னு காட்டிடுறேன், ஆல்ரெடி காட்டியிருந்தேன், இப்போ நான் அகைன் காட்டுறேன். ஜஸ்ட் காட்டினா போதாது, எங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி அனுப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த ஸ்கிரீன்ஷாட். ஆமா, ஸ்கிரீன்ஷாட் எதனா அனுப்பணும். இல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களேன், அதுக்காக தான் நான் ஓபன் பண்றேன். நான் ஃபைல் அனுப்பல. ஃபைல் அனுப்புனா என்னன்னா உங்களுக்கு நீங்க ஃபைல்ல ஓனா பண்ற மாதிரி இருக்காது, அதனால தான் நான் ஃபுல் டீடைல் அனுப்பல. அதான் ஃபைல்ல வேணா. எனக்கு இது அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இது ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு டிசைன் வந்து ஃபைனல் டிசைன் கிடையாது. ஸோ அதை இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி கூட டிசைன் பண்ண முடியும். பட் ஒரு சாம்பிளுக்கு தான் அனுப்புறேன். எனக்கு நான் இங்க என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா இது வந்து கோவிட பத்தின ஒரு டேஷ்போர்ட். எனக்கு டோட்டல் எவ்வளவு கேசஸ் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டா ஆக்டிவா எத்தனை கேசஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன், மொத்தம் எத்தனை டெத் நடந்திருக்குன்னு போட்டிருக்கேன், எவ்வளவு பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பேசிக்கா நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இங்க ஒரு சின்னதா ஒரு டேபிள் போட்டிருக்கேன், கண்ட்ரி வைஸ். ஒரு கண்ட்ரி வைஸ் எவ்வளவு டோட்டல் கேசஸ் நடந்திருக்கு, ஆக்டிவ் கேசஸ், நியூ கேசஸ், இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு மேப் போட்டிருக்கேன். மேப்ல என்ன பண்ணிருக்கேன்னா எங்க வந்து அதிகமா அந்த ஆக்டிவ் கேசஸ் இருக்கு அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த கலர் கோட் கொடுத்துருக்காங்கல்ல, லைக் எங்க டார்க் ரொம்ப கலர் இருக்கும் இங்க நிறைய கேசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா இதை நீங்க போடணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு விளம்பரத்துக்காக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளோபல் மேப், இது எல்லாமே வந்து நேவிகேஷன், பட்டன் நேவிகேஷன் பார்த்தோம்ல, பட்டனை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகும்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பெரிய மேப் போட்டுட்டு சைட்ல வந்து கண்ட்ரி இது கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஒரு கண்ட்ரியை கிளிக் பண்ணனா அந்த கண்ட்ரி மட்டும் டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகும். இந்த இடத்துல ஒன்று காட்டுதுல. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பேன். அவ்வளோதான். எனக்கு இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். பிளஸ் மேலே எனக்கு ஒரு ஸ்லைசர் இருக்கணும், என்னால் கண்ட்ரி செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஏதாவது ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணனா அந்த டேட்டா மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகும். அகைன் நம்ம ஹோம் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோம் பட்டன் பேக்ல போயிடும். ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ணிருப்பேன்னா டேட்டா வந்து சின்ன டேட்டா தான், பட் அதை பிளேஸ் பண்ணது வந்து கரெக்டாக கொஞ்சம் இன்னும் பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கும். ஸோ இங்க ஒரு இமேஜ் இது ஒரு இமேஜ், ஆக்சுவலா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி பாக்ஸுக்குள்ள அந்த கண்டென்ட்டை போட்டிருக்கேன். கலர் கோட் இது எல்லாமே லைன் தான், ஆக்சுவலா சிம்பிள் லைன் தான். பட் நான் ஒரு கலர் கொடுத்தேன் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்கு.
அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். டேபிள் ஆட் பண்ணிட்டு இங்க கஸ்டம் இது யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கலர் பார்ஸ்லாம் தெரியுதுல, ஸோ கண்டிஷனல் பார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டம் விஷுவல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க நீங்க. இந்த ஸ்ட்ராலர் இதெல்லாம் வந்து கஸ்டம் விஷுவல்ஸ் இது யூஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்கும், அது தேவையில்ல. பட் மீதி எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபர்தரா வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, என்னென்ன தப்பு பண்ணிருக்கோங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லைக் இது அகைன் என்னோட ஓன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, லைக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணா, எப்படி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட சைட்ல இருந்து நான் இன்புட்ஸ் கொடுக்குறேன். இது நீங்களே பண்ணீங்களா? இது நான் பண்ண ரிப்போர்ட் ஜி. ஸோ ஓன் கண்டென்ட் தான், அதான் பேர் போட்டிருப்பேன். இது டேட்டா எப்படி? அதான் இப்போ சொல்ல போறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஐ நீட் அ வாலண்டியர். ஸோ அப்போதான் டேட்டாவை லோட் பண்ணி நம்ம டேட்டால என்னென்ன கிளியர் பண்ணுமோ பண்ணிடலாம் இன்னைக்கு செஷனுக்கு முடியறதுக்கு முன்னாடி. ஸோ யாரு வாலண்டியரா பண்றீங்க? டேட்டா எடுக்கணுமா சார்? ஹலோ டேட்டா எடுக்கணுமா? ஹலோ ஹலோ சார், டேட்டா சொல்லுங்க ஜி. எடுக்கிறதுக்கா? டேட்டா எடுக்கிறது. நான் ப்ரெசென்ட் பண்ணட்டுமா? ஓகே பண்ணுங்க. முகமது, குரூப்பா பண்ணலாமா இந்த ப்ராஜெக்ட? ஆக்சுவலா எல்லாருமே இண்டிவிஜுவலா பண்ணுங்க, நீங்க ஒருத்தரா பண்ணுங்க. இல்ல இப்ப டவுட் அப்படி வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா குரூப்புக்குள்ள? இல்ல டெய்லி செஷன் நடக்கும் உங்களுக்கு, நீங்க அது உங்க பிரச்சனை இல்ல, நீங்க டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு தனியா ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா இது டிசைன்ல ஒருத்தரும் ஒரு மாதிரி அந்த மீன்ஸ் அந்த திங்கிங் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தனியா ட்ரை பண்ணுங்க. செஷன் நடக்கும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்றதுனா செஷன் நீங்க பண்ணிக்கலாம். லைக் நாளைக்கு மீன்ஸ் மண்டே வந்து இதே டைம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, மண்டே செஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல இப்படி பண்ணலாமா, என்ன டவுட் இருக்கோ அதை அப்ப கேட்கலாம். ஓகே. இது எப்படி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் இருக்கு? ஆமா ஜி, ஆக்சுவலா நம்ம பிளான் படி பார்த்தா இன்னைக்கு 16th டேல 17, 18, 19, 20 இன்னும் 4 days செஷன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூம் சாம்பிள் நான் காட்டுறேன். ஒரு 2 days போட்டோம், நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண ஆரம்பிங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது சாம்பிள் டெம்ப்ளேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்டோட பேரு வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்களேன், WORLD வேர்ல்ட், ஆக்சுவலா RLD O அகைன் மீட்டர் METER. ஜஸ்ட் இதை அப்படியே சர்ச் பண்ணுங்க பவர் இதுல கூகுள்ல. ஓகே, அந்த டேட்டா இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் ஆக்சுவலா. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணும்னா டே பை டே வந்து வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரில இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு டேபிளா இங்க கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்களேன், இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க, இன்னும் ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு தெரியுதுல, இந்த கண்டென்ட் தெரியுது, இது வந்து ஒரு பேஜ் ஆக்சுவலா, இது வந்து ஒரு டேபிள் ஆக்சுவலா. கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க ஜி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல நவுன் ஒன்று செலக்ட் ஆயிருக்கும். நவுங்கிறது என்னன்னா இன்னைக்கு டேட்டான்னு அர்த்தம். இது எப்படின்னா லேக் இருக்கும். என்ன லேக்னா, ஏன்னா நிறைய டைம் ஜோன் நமக்கு இருக்குல்ல, ஒரு கண்ட்ரில இன்னைக்கு காலையில இருக்கும், ஒரு கண்ட்ரில இன்னைக்கு நைட்ல இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு நாள் அப்டேட் ஆகிட்டு. அதனாலதான் நியூ கேசஸ் பாத்தீங்கன்னா இன்னும் மற்ற கண்ட்ரிலாம் அப்டேட் ஆகவே இல்லை. ஸோ அதனால நவ் விட்டுறலாம். எஸ்டர்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எஸ்டர்டே கிளிக் பண்ணுங்க. எஸ்டர்டே கிளிக் பண்ணீங்கன்னா இது அஸ் ஆஃப் எஸ்டர்டே. ஸோ நேத்துக்கு வந்து மற்ற கண்ட்ரில இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வந்து இது ஒரு ஆக்சுவலா இது தனித்தனி டேபிள் அந்த வெப்சைட்ல அப்படி டெவலப் பண்ணிருக்காங்க. 2 days அகௌண்ட் கொடுத்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து என்ன கவுண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த எஸ்டர்டே டேட்டாவை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட் டெவலப் பண்ண போறோம். ஏன்னா எஸ்டர்டே டேட்டாங்கிறது கம்ப்ளீட்டான டேட்டா, டுடே டேட்டாங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பவர் பிஐல இந்த வெப்சைட்ல இருக்கிற இந்த டேட்டாவை வந்து ரீட் பண்ண போறோம். ஓகே, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து லைவ் டேட்டா. லைக் நாளைக்கு நீங்க அந்த டேட்டா உங்களோட பவர் பிஐ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்ம ரியல் டைம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க, மேல அந்த லிங்க் இருக்குல்ல, அதை காப்பி மட்டும் காப்பி பண்ணிட்டு இப்போ பவர் பிஐ ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஓபன் பண்ணிட்டு இப்போ நம்ம அகைன் கெட் டேட்டா ஆப்ஷன் இருக்கா, கெட் டேட்டா கொடுத்துருங்க. இல்ல புதுசாவே இருக்கட்டும், புது ஃபைல் இருக்கட்டும், புதுசே ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, புதுசே ஓபன் பண்ணிக்கோங்க. நான் மினி ப்ராஜெக்டா பண்ண போறோம். இதை நீங்க பின்னாடி ஃபியூச்சர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக்
ஏதோ ஒரு ப்ரெசென்டேஷன் இல்லை யாரோ ஒருத்தவங்க கேட்கறாங்க பவர் பி உண்மையிலேயே பண்ணிருக்கீங்களா அப்படின்னா நீங்க சாம்பிளா கூட காட்டிக்கலாம். நீங்க பண்ண ரிப்போர்ட் டேஷ்போர்டுன்ட்டு ஈவன் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பிக்சரா லிங்க்டின்ல போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இது இவங்களோட ஓன் ப்ராஜெக்ட் இது. ஸோ இட்ஸ் அப் டு யூ தான். ஸோ இதுல வெப்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம இப்ப எடுக்க போற டேட்டா வந்து வெப்சைட்ல இருந்து. ஸோ அதனால வெப்ங்கிறது டேட்டா டைப். கிளிக் பண்ணிக்கோங்க. வெப் கொடுத்த உடனே யூஆர்எல் கேட்கும். ஸோ எந்த யூஆர்எல் வந்து டேட்டா எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பவர் பி என்ன பண்ணணும்னா அந்த வெப்சைட்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணும், கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஓப்பன் வெப்சைட் தான். லைக் இதுல எந்த ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாரு வேணா அந்த டேட்டா யூஸ் பண்ணணும். சார் அதுல அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருந்துச்சுல, அது என்னது? அட்வான்ஸ்டு நீங்க ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்டிஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அந்த கொரி எடிட்டர் போவோம்ல பவர் பில. ஸோ கொரி எடிட்டர்ல போயிட்டு ஃபில்டர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் நீங்க இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதாவது நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்றதுக்கு இல்ல அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அவ்வளவுதான். இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அடிஷனலா ஃபீச்சர்ஸ் இருக்கும். லைக் எனக்கு இப்போ ஏதாவது நான் ஒரு இப்போ எக்ஸல் நீங்க கனெக்ட் பண்றீங்க, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோ, இல்ல 2 பேஜ் கனெக்ட் பண்ணிக்கோ. ஸோ அதை நம்ம சொல்றது. ஸோ எல்லாமே நேவிகேஷன்ஸ் தான். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது பவர் பினா அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அதால என்னென்னலாம் டேட்டா எடுக்க முடியுமோ எல்லா டேட்டாவும் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல HTML டேபிள்னு ஒரு 3 டேபிள் இருக்கு, சஜஸ்டட் டேபிள்ஸ்னு ஒரு 10 டேபிள் இருக்கு, அடுத்து 4 to 10 இருக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் 2 இருக்கு. இது என்னன்னா நமக்கு தெரியாத அந்த வெப்சைட்ல என்னென்ன டேட்டா வந்து ஹிடனா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பவர் பி என்ன பண்ணும்னா அந்த வெப்சைட்ல என்னென்னலாம் டேட்டா இருக்கோ எல்லா டேட்டாவுமே கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும் ஆப்ஷன்ல. அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நான் ஆக்சுவலா நான் இதை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இந்த டேட்டாவை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணதுனால எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தது என்ன அப்படின்னா டேபிள் 1ங்கிறது இன்னைக்கோட டேட்டா, டேபிள் 2ங்கிறது நேத்தோட டேட்டா, டேபிள் 3ங்கிறது டே பிஃபோர் எஸ்டர்டேவோட டேட்டா. ஸோ அதனால அகைன் நீங்க அந்த அளவுக்கு டேட்டா போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், டைரக்டா டேபிள் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு டேட்டா வேணும், அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து எடுக்கிறோம். அந்த டேட்டாவோட டேபிளோட பேர் வந்து டேபிள் 2. ஸோ இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை அனலைசிஸ். நம்ம எந்த டேபிள் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் டேபிள் 2 எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு கிளாரிட்டிக்கா நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுக்கா. இப்போ நீங்க அந்த வெப்சைட் போங்களேன். ஸோ அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோலே உங்களுக்கு டோட்டல் டேட்டா இருக்கும் பாருங்க. டோட்டல் கேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஹைலைட் பண்ணிருக்காங்களா 580771 அப்படின்ட்டு. ஸோ அதான் டோட்டல் கேஸ் நேத்து வரைக்கும் அஸ் ஆஃப் நேத்து. நியூ கேசஸ்ங்கிறது நேத்து நடந்த டோட்டல் கேஸ், டோட்டல் டெத், அது எல்லாமே வந்து டோட்டலா வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கறதுனால கம்ப்ளீட் அக்ராஸ் த குளோப் எவ்வளோங்கிறது தான் இங்க டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டான டேட்டாவை நம்ம லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு. இப்போ பவர் பி போங்க, டேட்டா லோட் ஆயிடுச்சான்னு பாருங்க. லோட் ஆயிருச்சு. இப்போ குயிக்கா ஒரு கார்டு ஓபன் பண்ணிக்கோங்க, ஒரு கார்டு விஷுவல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டேபிள் இருக்கா, ஓகே. இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் கேசஸ் ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. நியூ கேசஸ் இல்ல ஆக்டிவ் கேசஸ் ஏதாவது ஒன்று டிஸ்பிளே பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலா ஆக்டிவ் கேசஸ் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இது நம்பர்ல போடணும்ல, ஆக்டிவ் கேசஸ்ங்கிற நம்பர்ல ஃபர்ஸ்ட் அதை நம்பரா மாத்திருங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல டேட்டா டைப்பை மாத்துங்க. லெஃப்ட் சைட்ல டேட்டா டைப்னு ஒன்று இருக்குமா, அதை நம்பர்னு மாத்திக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ எரர் சொல்லுதா, நம்பர் வந்து மாத்த முடியலன்னு சொல்லுதா, எதனாலன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த டேபிள் 2 ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் குறி போய்க்கோங்க. நம்ம எப்பவுமே டேட்டா லோட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் குறி போடணுமா, எடிட் குறி போய்க்கோங்க. போயிட்டு எதனால ஆக்டிவ் டேட்டாவை நம்மளால மாத்த முடியலன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் ரைட் பண்ணி ஆக்டிவ் கேசஸ் காலம்க்கு வாங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. ரைட் சைட்ல ஆக்டிவ் கேசஸ்ங்கிற காலம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ அந்த டிராப் டவுன் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா டேட்டா வைஸ் எனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்பரா தான் இருக்கு. பட் பவர் பி அந்த பர்டிகுலர் காலமா நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ ஏன் முடியல அப்படின்னா கமா இருக்கா. ஸோ உங்களுக்கு வர்ற டேட்டாவே வந்து கமா செப்பரேட்டடா வந்திருக்கு. 1,064 வந்திருக்கா. ஸோ இப்படி கமா வந்துச்சு அப்படின்னா பவர் பி என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் வந்து டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்மளால நம்பரா மாற்ற முடியாது, ஏன்னா டெக்ஸ்ட்ல தான் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆக்டிவ் கேசஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் பவர் மினி ப்ராஜெக்ட்லயும் போல, டேட்டா கிளீனிங் தான் நடக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வெப்சைட்ல இருக்கிற டேட்டா, நிறைய கண்ட்ரில இருந்து வரக்கூடிய டேட்டா, அதனால நிறைய தப்பு இருக்கும், நிறைய
மீன்ஸ் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே சென்டர்ல. ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ் என்ன பண்ண போறோம், கமாவை ரீப்ளேஸ் பண்ண போறோம். கமா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கமா இப்போ ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த நம்பரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கா மேல 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 இன்னொரு இந்த இதுல லெஃப்ட் சைட்ல மேல டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா டைப்பை மாத்துங்க. இப்போ இந்த நம்பரா மாத்துங்க, மாறிடும். ஸோ இப்போ திரும்ப வந்து ஹோம் போயிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு இந்த டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு, ஏன் இந்த டேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நிறைய ஆல்ரெடி ட்ரை பண்ணதுனால நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிடுறேன், திரும்ப நீங்க பண்ண தேவையில்லை. இல்லைன்னா அதுக்கே டைம் எடுக்கும். நம்ம அந்த டைம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஆக்டிவ் மீன்ஸ் அந்த ஆக்டிவ் கேசஸ் கொடுத்துருக்கீங்கல்ல லெஃப்ட் சைட்ல, மீன்ஸ் அந்த ஃபீல்ட்ஸ் கீழே இருக்குல்ல, ஃபீல்ட் லிஸ்ட்னு போட்டிருக்கீங்கல்ல, விஷுவலைசேஷனுக்கு கீழே அந்த குட்டி குட்டி ஐகான் இருக்குல்ல, அதுக்கு கீழே மின் ஆஃப் இருக்கு. அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணிட்டு சம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம டோட்டல் ஆக்டிவ் கேசஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா 117M காட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ எவ்வளவு நம்பர்லன்னு பாத்துக்கலாம். லைக் இப்போ ஃபார்மட் ஆப்ஷன் போங்களேன். அந்த ஐகான்ஸ்க்கு மேல இருக்கிற சின்ன அந்த இது இல்ல, ஐகானுக்கு மேல இருக்கிற ஃபார்மட், அந்த கார்டை இப்போ ஃபார்மட் பண்ண போறோம். மேல 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 ஐகான்ஸ்க்கு மேல ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு கால் அவுட் வேல்யூ ஓபன் பண்ணுங்க. இப்போ வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ஃபுல் நம்பர் வேணும். டிஸ்பிளே யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஓபன் பண்ணீங்கன்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா எனக்கு 117 இதை மில்லியனா கன்வெர்ட் பண்ணாம எனக்கு ஆக்சுவல் டேட்டாவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ எனக்கு இந்த நம்பர் வந்து காட்டுது எனக்கு பவர் பிஐல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா. பட் இப்போ நீங்க வெப்சைட் போங்க, பவர் பி அந்த வேர்டோமீட்டர் சைட்டுக்கு போங்க. நேத்தோட கவுண்ட் எவ்வளோ, மீன்ஸ் ஆக்டிவ் கவுண்ட் எவ்வளோ டோட்டலா காட்டுது, ஜஸ்ட் 23,656 தானே காட்டுது. நம்மகிட்ட வர டேட்டா வந்து தப்பா வருது. எதனால அப்படின்னா, இப்போ அகைன் நீங்க பவர் பிஐக்குள்ள போங்க. இதை இப்போ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் எடிட் குறி போங்க. ஸோ நம்ம எப்பெல்லாம் டேட்டா வெப்சைட்ல இருந்து எடுக்கிறோமோ அப்போ நிறைய கிளீனிங் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல ஹேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் காலம் இருக்கா லெஃப்ட் சைட்ல. ஸோ அதுல நிறைய நல்ஸ் இருக்கா. நல்ஸ் ஏன் இருக்குன்னா, அந்த டேட்டாவை பாருங்க, கண்ட்ரியை பாருங்க. கண்ட்ரி நேம் என்ன கொடுத்துருக்கு, வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கா. வேர்ல்டு, யூரோப்பு, ஏஷியா, நார்த் அமெரிக்கா எல்லாம் கண்ட்ரின்னு கொடுத்துருக்கா. இதெல்லாம் ஆக்சுவலா கண்ட்ரி கிடையாது, இதெல்லாம் டோட்டல் ரோஸ். அந்த வெப்சைட் போங்களேன். வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு கொடுத்துருக்கு, வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ வேர்ல்டுங்கிறது இங்க என்ன அப்படின்னா, டோட்டலா கீழே இருக்கிற டேட்டாவெல்லாம் சம் பண்ணி வர ரிசல்ட் தான் அந்த டோட்டல் கேஸ். பட் பவர் பி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வேர்ல்டுங்கிறத ஒரு கண்ட்ரியாவே எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவையும் வந்து டைரக்டா இன்புட்டா கொடுத்து அதையும் சம் பண்ணிடுது டோட்டலா. ஸோ நமக்கு இப்போ இந்த வேர்ல்டுங்கிற டேட்டா தேவைப்படாது பவர் பிஐல. ஏன்னா நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கரெக்ட் ஃபைனல் டேட்டா. ஸோ இப்போ பவர் பிஐக்குள்ள போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரெக்டான இல்லாத ரோலாம் ரிமூவ் பண்ணி விட போறோம். ஏன்னா இப்போ 2 தடவை நம்ம சம் பண்றோம். இப்போ அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் கேசஸ் வாங்கலாம். வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் ரோல என்ன டேட்டா இருக்குன்னு பார்ப்போம். 2366 இருக்கா. உங்களோட பவர் பிஐல என்ன இருக்கு, வெப்சைட்ல என்ன இருக்கு, 23656. ஸோ டேட்டா கரெக்ட், லோட் பண்ண டேட்டா கரெக்ட். பட் நம்ம சம் பண்ணும்போது அது வேர்ல்டு டேட்டாவையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கிறது. இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். பவர் பிஐக்குள்ள போங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல போயிட்டு சீரியல் நம்பர் எது இதெல்லாம் நல் இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நல்லுங்கிறத வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து ப்ராப்பரான டேட்டா. நம்மகிட்ட ஐடி இருக்கு, கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு கேசஸ் இருக்கு, எவ்வளவு நியூ கேசஸ் இருக்கு, டோட்டல் டெத் இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. இப்போ இந்த டேட்டா வந்து அப்ளை பண்ணிக்கும். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணிருக்கோங்கிறது புரிஞ்சா, ஒரு வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை லோட் பண்ணோம். அந்த வெப்சைட்ல இருக்க டேட்டாவை லோட் பண்ணும்போது பவர் பிஐ வந்து வேற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருச்சு. ஸோ இதுல நிறைய தப்பு இருந்துச்சு. அந்த தப்பு நம்ம கிளியர் பண்ணிருக்கோம்.
கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டேட்டா எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். மோர் ஆர் லெஸ் தான் சேம் வரும், எக்ஸாக்டா சேம் வராது. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் பேக் எண்ட்ல அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ ஓரளவு நமக்கு நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு நம்பர் முக்கியம் கிடையாது, நம்ம பண்ண போற டிசைன் தான் முக்கியம். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் காட்டின ஒரு டிசைன் காட்டன்ல முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்டா இதை பண்ணல, ஹேண்ட்ஸ் ஆனா தான் பண்ணி பார்க்க போறோம், ட்ரைனிங்கா தான் பண்ணி பார்க்க போறோம். பேருக்கு தான் இது வந்து மினி ப்ராஜெக்ட், மற்றபடி இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ குட் லக். நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மீன்ஸ் இதை ஃப்ரீ டைம்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க செஷன்ல கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வி ஹாவ் 4 more செஷன்ஸ். ஸோ லாஸ்ட் 1 day or 2 days விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் டே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் ஷேரிங் தான், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சைட்ல இருந்து என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா we can have a like doubt clarification session. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க ஜி. இப்போ நீங்க அந்த கார்டினன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டீங்களா? ஆமா ஸோ அந்த டேட்டால அந்த இது இருக்காது. ஆமா, இப்போ நம்ம அதை அதுவும் தேவைப்படுதுன்னா இப்போ நம்ம அது அந்த நீங்க டேபிள் போயிட்டு திரும்ப அந்த எடிட் குறி போயிட்டு அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணீங்கன்னா அது அன்செக்ல இருக்கும், செக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்துடும். பட் நமக்கு ஃபைல கிளியர் ஆகாதுல்ல. ஸோ அதையும் சேர்த்து நல்லன்ற மாதிரி டேட்டா வந்து அதையும் எடுத்துக்கிறோம்ல, கார்டினன்ஸோட பாப்புலேஷனு இதெல்லாம் நீங்க என்ன சேர்த்து add பண்ணலாம் அப்படின்னா இதே அந்த லிங்க் யூஸ் பண்ணி இப்போ வெப் போயிட்டு அந்த டேட்டா கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணோம்ல. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு தடவை அதே மாதிரி கெட் டேட்டா போயிட்டு வெப் போயிட்டு டேட்டாவெல்லாம் லோட் பண்ணிட்டு வெறும் நல்ல மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரு. ஓகே. இல்ல இதுலயே கூட டூப்ளிகேட் பண்ணி ஃபைல டூப்ளிகேட் பண்ணலாம், பண்ணி நம்ம பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், பண்ணிக்கலாம். பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ரோஸ் எப்படி சார் ஆட் பண்றது? அது மட்டும் ரோஸ் ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாதா? ஆட் பண்ண முடியாது. ரோஸ் ஆட் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ரெண்டு டேபிள் இருக்கு, ரெண்டுலயுமே ஒரே மாதிரி காலம் இருக்குன்னா உங்களால ஆட் பண்ண முடியும். ரெண்டையும் வந்து அப்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்களும் ஒரு ரோ ஆட் பண்ண முடியாது, புதுசா ரோ ஆட் பண்ண புதுசா முடியும். ரோ ஆட் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஓகே, மொத்தமாக நம்ம டெஸ்க்டாப்ல தானே இதை நம்ம இது பண்ண போறோம். இது பண்ணிட்டு இல்ல பவர் பி வெப்சைட்குள்ள நம்ம வந்து பப்ளிஷ் இல்ல பண்ணலாம். நம்ம டெஸ்க்டாப்ல மட்டும் தான் பண்ணி பார்க்க போறோம். பவர் பி சர்வீஸ் .comங்கிறது ஜஸ்ட் நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்றது தான். ஸோ அது தேவையில்ல. நம்ம டெஸ்க்டாப்ல பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம டெவலப்பர் ஆயிட்டோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். சர்வீஸ் தேவைப்படாது. ஓகே, ஸோ எனி மோர் queries? நாளை மண்டே தானே சார் கிளாஸ் எடுத்து? மோஸ்ட் ப்ராபபிளி மண்டே தான் இருக்கும். நாளைக்கு கனெக்ட் பண்ண சான்சஸ் இருந்தா நான் குரூப்ல கேட்கறேன். எல்லாரும் அவைலபிளா இருந்தா லெட்ஸ் சி, இல்லைன்னா மண்டே டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை நாளைக்கு நம்ம ட்ரை பண்றப்ப டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையான்னு. இல்ல ஆக்சுவலா நானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கிளாஸ் இருக்கான்ட்டு, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். மோஸ்ட்லி இருக்காது சண்டேனால. ஓகே. இந்த ப்ராசஸ் வரைக்கும் தானே டெஸ்க்டாப்ல பண்ணணும். இன்னைக்கு நீங்க இப்போ பண்ண ப்ராசஸ் வரைக்கும் தானே பண்ணணும். இல்ல நீங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க, டெவலப்மெண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிருங்க டைம் கிடைச்சிச்சுன்னா. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்களா, ஒரு சில பேர் கிளாஸ்லயே பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஃப்ரீ டைம் எப்ப கிடைக்குதோ அப்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். நீங்க லைக் அகைன் நீங்க வந்து யாருக்கு எனக்கு சப்மிட் பண்ண போறது கிடையாது இந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ உங்களோட ஹேண்ட்ஸ் ஆனுக்காக தான் நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சிருக்கோம், மினி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. நீங்க ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் வந்து ஒரு டாபிக் எதனா கத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு செஷனா கொடுத்தது, ஒரு பிளானா இதை கொடுத்தது. எப்போ டைம் கிடைக்குதோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே சார். Thank you, team. Let's connect in next session. Bye then.